புதுச்சேரி வானொலி நிலைய செய்திப் பிரிவு வழங்கும் செய்தி மலர். புதுச்சேரியில் நடைபெற்ற பாஷினி மொழிபெயர்ப்பு செயலி மற்றும் அரசு துறைகளின் இணையதள சேவைகள் ஆகியவற்றின் தொடக்க விழா குறித்த தொகுப்பு இன்றைய மலரில் இடம்பெறுகின்றது. புதுச்சேரி அரசின் தகவல் தொழில்நுட்பத்துறை சார்பில் பாஷினி மொழிபெயர்ப்பு செயலி மற்றும் அரசு துறைகளின் இணையதள சேவையின் தொடக்க விழா கடந்த 8ஆம் தேதி நடைபெற்றது. புதுச்சேரி ராஜீவ்காந்தி சதுக்கம் அருகே உள்ள ஒரு தனியார் உணவகத்தில் நடைபெற்ற இவ்விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு பாஷினி செயலியின் சேவையையும் அரசு துறைகளின் இணையதள சேவைகளையும் தொடக்கி வைத்தார். அப்போது சிறப்புரையாற்றிய அவர், இந்தியாவின் மொழி வளம் உலக வேறு எந்த நாட்டிலும் இல்லாத அளவிற்கு தனித்து உணவானது. அரசியல் அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட 22 மேல் மொழிகள், அதில் தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், இந்தி, குஜராத்தி போன்ற மொழிகள் இருக்கின்றன. 100க்கும் மேற்பட்ட பேச்சு மொழிகளும் இருக்கின்றன. அப்படிப்பட்ட மொழிகள் பேசும் மக்களின் நாடாக இந்தியா இருக்கிறது. மொழி நம்முடைய அடையாளமாக, உரிமையாக இருக்கிறது. இது ஒரு பக்கம் பெருமையாக இருந்தாலும் கருத்து அல்லது தகவலின் பரிமாற்றத்தில் இது ஒரு தடையாகவே இருக்கிறது என்று நடைமுறை உண்மையை நாம் ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். இதை போக்கும் முயற்சி மத்திய அரசு பாஷினி பாஷா இன்டர்ஃபேஸ் ஃபார் இந்தியா என்ற மொழிபெயர்ப்பு ஆப்பை உருவாக்கி இருக்கிறது. மொழி அடிப்படையிலான இடைவெளியை இந்த பாஷினி ஆப் குறைக்கிறது. பொதுமக்கள் தங்களுடைய சொந்த மொழியில் அரசின் திட்டங்கள், சேவைகள் பற்றிய தகவல்களை பெற உதவுகிறது. இந்த பாஷினி ஆப் செயற்கை நுண்ணறிவு, AI/NLP போன்ற லேட்டஸ்ட் டெக்னாலஜி அடிப்படையில் மல்டிலிங்குவல் ஆப்பாக உருவாக்கப்பட்டு இருக்கிறது. அரசு ஆவணங்கள், இணையதள சேவைகள் இந்தியாவில் இருக்கும் எந்த மொழியில் வேண்டுமானாலும் எளிதாக மாற்றித் தருகிறது. புதுச்சேரி மாநிலத்துக்கு இது பெரும் பயனாக இருக்கும். புதுச்சேரி, காரைக்கால், மாகி ஏனாம் என்று தமிழ், மலையாளம், தெலுங்கு பேசும் பகுதிகளில் இருக்கும் மக்கள் புதுச்சேரி அரசின் அறிவிப்புகளை, திட்டங்களை இனி அவரவர் மொழியிலேயே தெரிந்து கொள்ள முடியும் என்பது மகிழ்ச்சியான ஒன்று. கடந்த ஏப்ரல் மாதம் ஆளுநர் மாளிகையில் பாஷினி ஆப் சம்பந்தமாக ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினேன். அப்போது புதுச்சேரி மக்கள் பயனடையும் விதமாக அதை விரைவாக நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அதை ஏற்று இந்த டிஜிட்டல் வளர்ச்சிக்கு துணையாக பணியாற்றி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட், நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் அதிகாரிகள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளை வாழ்த்துக்கொள்ளும். இந்த நிகழ்ச்சியின் மற்றொரு முக்கிய அம்சம் அரசு துறைகளின் புதிய இணையதளங்களின் அறிமுகம். அரசு நிர்வாகத்தின் வெளிப்படை தன்மைக்கும் செயல் திறனுக்கும் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. ஒரு கிளிக் செய்தால் போதும் அரசின் திட்டங்களை தெரிந்து கொள்ள முடியும். இப்போதெல்லாம் மொபைல் ஃபோனில் இன்டர்நெட் வசதி இருக்கிறது. அதனால் மொபைல், டேப், லேப்டாப் என்று எங்கிருந்தாலும் அதை தெரிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, இணையதளம் மூலமாக அரசு துறைகளின் செயல்பாடுகளை வெளிப்படையாக மக்கள் தெரிந்து கொள்ள முடியும். துறை சார்ந்த முக்கிய அறிவிப்புகள், திட்டங்கள், நிதி பயன்பாடு எல்லாம் பொதுமக்கள் கண்காணிக்க முடியும். இது பார்ட்டிசிபேட்டிவ் கவர்னன்ஸ் வழி வகுக்கும். இதனால் குடிமக்களுக்கும் அரசு துறைகளுக்கும் இருக்கும் இடைவெளி குறைந்து ஒரு நேரடி தொடர்பு ஏற்படும். இணையதளம் ஒவ்வொன்றும் மக்கள் எளிதில் பயன்படுத்தக்கூடியதாக, சிட்டிசன் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸாக கிரீவன்ஸ் ரிட்ரஸல் மூலம் தகவல்களை, சேவைகளை எளிதில் பெறக்கூடியதாக அமைக்கப்படும் இருக்கின்ற அறிகிறேன். இதுபோன்று வசதிகளோடு டிஜிட்டல் இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதுதான் மத்திய அரசின் பெரும் கனவு. பாரத பிரதமர் கொண்டு வந்த டிஜிட்டல் இந்தியா திட்டம் இந்தியாவில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்று சாலை ஓரம் இருக்கும் சிறு வியாபாரிகள் கூட டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பயன்படுத்துகிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி இல்லை, ஒரு புரட்சி. பவர் டு எம்பவர், அதாவது மக்களின் முன்னேற்றத்திற்கான சக்தியான டிஜிட்டல் டெக்னாலஜியை பயன்படுத்துவதுதான் இந்த திட்டத்தின் முதன்மையான நோக்கம். இந்த திட்டத்தின் கீழ் டிஜி லாக்கர், உமங், மை கவர்மெண்ட், ஆதார், இ-கவர்னன்ஸ், ஜெம் போர்ட்டல் போன்ற சேவை செயலிகள் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. அரசின் திட்டங்கள், சேவைகள் நேரடியாக பயனாளிகளை அடைகின்றன. டிபிடி என்ற டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் முறை மூலமாக இடைத்தரகர்கள் இல்லாமல் பல கோடி மக்களுக்கு நேரடியாக நிதியுதவி சென்று சேர்கிறது. பாரத் நெட் 5G விரிவாக்க திட்டங்கள்
கிராமப்புறங்களும் இணையதள சேவையை கொண்டு வந்து ஒரு டிஜிட்டல் சமுதாயத்தை உருவாக்கி இருக்கிறது. அந்த வரிசையில் பாஷினி செயலியும் புதிய இணையதளங்களின் தொடக்கமும் சேர்ந்து இருக்கின்றன. நாம் ஒவ்வொருவரும் பொறுப்புடன் செயலாற்ற வேண்டிய நேரம் இது. இந்தியாவின் டிஜிட்டல் பயணம் என்பது வெறும் டெக்னாலஜி வளர்ச்சி அல்ல, அது ஒரு சமுதாய மாற்றம். அரசு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்தி குடிமக்கள் அனைவரும் நிர்வாகத்தில் பங்கு பெறும் செய்யும் ஒரு முயற்சி. மாணவர்களும் இளைஞர்களும் இந்த டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சரியான முறையில் பயன்படுத்தி விழிப்புணர்வோடு ஜனநாயக சமுதாய முன்னேற்றத்திற்கு பங்காற்றுங்கள் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் உரையாற்றிய போது, மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்பு 2047 ஆண்டு வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கினை நோக்கி பாரதம் செல்ல வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த பாஷினி செயலியை இன்றைக்கு இந்தியா முழுவதும் பயன்படுத்தி கொண்டு வருகின்றார். மிக எளிதாக மக்களை சென்றடையும் என்ற வகையிலே அதற்கான தகவல் தொழில்நுட்ப மையங்களை ஏற்படுத்தி இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை மாநிலங்களிலும் அத்தனை துறைகளிலும் அந்த செயலியை கொண்டு சென்று வருகின்ற 2047 ஆண்டு வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான விக்ஷித் பாரத் நோக்கி இன்றைக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்த இந்த திட்டத்தை இங்கே புதுச்சேரி மாநிலத்தில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலம் அனைத்து துறைகளிலும் இதை நிறைவேற்ற இருக்கின்ற ஒரு நல்லதொரு தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். முதற்கண் நம்முடைய பாரத பிரதமருக்கும் புதுச்சேரி அரசின் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுபோன்ற செயலிகள் மூலம் மிக எளிதாக மக்களுடைய நலன்கள் அணுவதற்கும் மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் மிக எளிய முறையிலே ஒரு காலத்திலே ஒரு வங்கி கணக்கு ஆரம்பிப்பதற்கு வங்கியை சென்று பொதுமக்கள் அணுகினால் ஏறத்தாழ ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஒரு வங்கி கணக்கு துவங்குவதற்கான நேரமாகும். அதுபோல் வங்கி பரிவர்த்தனைகள் அத்தனையும் ஒரு பணம் எடுப்பதற்கோ அல்லது பணம் வங்கியில் செலுத்துவதற்கோ ஆகின்ற நேர காலங்களை பார்த்தால் முதல்ல அந்த சலானை ஃபில் பண்ணி கொடுக்கணும், அப்புறம் அதுக்கான டோக்கன் வாங்கணும், டோக்கனை வாங்கிட்டு போய் கியூவில் நிற்கணும், அந்த டோக்கனை சொல்லி கொடுத்து அந்த பணத்தை வாங்கின்னு வரும்போது அதற்கான நேரங்களை பார்த்தால் ஒருவர் வங்கி கணக்கு சென்று அந்த பண பரிவர்த்தனை பெறுவதற்கு ஏறத்தாழ 2 மணி நேரம் 3 மணி நேரம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு வங்கிகளெல்லாம் இப்பொழுது கிராமத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அத்தனை விதமான வங்கிகளும் இன்றைக்கு ஏடிஎம் கொண்டு வந்ததன் மூலம் இன்றைக்கு மிக மக்கள் பயன்படுத்துகின்ற வாய்ப்பு மிக எளிதாக கிடைக்கின்றது. செயலிகள் மூலம் எவ்வளவு பணமாக இருந்தாலும் அதை மாற்றுகின்ற திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். இதே 2022 ஆண்டு ஜூலை மாதத்திலே பாரத பிரதமரால் துவக்கி வைக்கப்பட்ட இந்த பாஷினி திட்டமானது இன்றைக்கு புதுச்சேரி மாநிலத்திலும் இன்றைக்கு சிறந்த முறையில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அதேபோல் புதுச்சேரி மாநில சட்டப்பேரவையானது 3 மொழிகளை கொண்டது. தமிழ், மலையாளம், தெலுங்கு ஆகிய 3 மொழிகளை கொண்ட ஒரு சட்டப்பேரவையாக விளங்கி வந்தாலும் கூட அவர்கள் விரும்புகின்ற மொழியிலே அதை கேட்கின்ற விதமாக நேவா திட்டத்தின் மூலம் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மாநில மக்களுக்கும் மிக எளிதாக கிடைக்கின்ற வகையிலே இன்றைக்கு அத்தனை திட்டங்களும் இணைக்கப்பட்டு முதல் முறையாக புதுச்சேரி சட்டப்பேரவையானது இந்த செயலி மூலம் மிக சிறந்த முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. விழாவில் பாஷினி அமைப்பின் செயல் தலைவர் திரு அமிதாப் நாக் பேசும்பொழுது பாஷினி மொழிபெயர்ப்பு செயலியின் சிறப்பம்சங்கள் குறித்து கூறினார். We have actually tried to solve these 5 problems in totality: automatic speech recognition, text-to-text translation, text-to-speech, optical character recognition, and creation of digital dictionary. Now, when we do that, we are actually enabling the digital system speak out and communicate with you on voice also, which means that we are not only transcending the language barrier, we are fostering digital inclusion as well as enabling inclusion of people who are on the other side of literacy divide. So wherever the government systems, private systems or any system are interfacing with the citizen, voice can now be the medium and the digital systems can be, accessed by anyone. It has a potential of bringing tremendous transformation across the entire, spectrum of citizen governance and citizen service delivery, and also citizen communication, collaboration. And what it means is that we are in a position to interact, talk, discuss in the language which we know. Another person need not necessarily, we should be trying to actually learn another language. Having said that, we built this with certain degree of difficulties. There were challenges. You know that this is based on artificial intelligence technology, and AI technology or AI models are built on digital data. We had only, 6 or 7 Indian languages which had got enough digital data to actually train the model. We had about 300 odd translators moving around in the field, having a picture on their mobile, trying to tell people that please speak something about this picture, and they then captured the voice as well as the language, as well as the
translation, and that's how the parallel corpus was created. Once the parallel corpus was created, we trained the model around it. முன்னதாக இவ்விழாவின் போது பாஷினி அமைப்பு மற்றும் புதுச்சேரி தகவல் தொழில்நுட்பத்துறை இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. மேலும் இவ்விழாவில் தலைமைச் செயலர் டாக்டர் சரத் சௌஹான், அரசு செயலர் டாக்டர் முத்தம்மா, புதுச்சேரி தகவல் தொழில்நுட்பத்துறையின் இயக்குனர் திரு சிவராஜ் மீனா, அரசு அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர். நேயர்கள் இதுவரை கேட்டது செய்தி மலர். அமைப்பு பிபின் எஸ் நாத். அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப் பிரிவு.